Hello friends, welcome back my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ்ட் டிக்கெட் எப்படி நம்ம ஆன்லைனில் மொபைல்லே புக் பண்ணுறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் சர்ச் பாரில் UTS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்னு வரும். ஜஸ்ட்டு அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GPS பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மெத்தடாக புக் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட்டை ஃபோன்லேயே காட்டிக்கலாம். உங்களை ஃபோனில் காட்ட முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் பேப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் மூலிமா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் இருக்கணும். வெண்டிங் மிஷின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் புக் பண்ணணும். சப்போஸ் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதில் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மேலே உள்ள லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வேறு ஃபோனில் லாகின் பண்ண முடியாது. உங்கள் மொபைல் நம்பர் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது லாகின் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நேமை என்டர் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஜெண்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எப்னு இருக்கும். ஜஸ்ட் அதில் டிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஜஸ்ட் அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லியும் வரும். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேமை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஜேர்னி டிக்கெட், QR புக்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா குயிக் புக்கிங், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுன்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னி டிக்கெட்டில் நார்மல் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்னு இருக்கும். இந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணி தான் புக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ட்ராவலில் நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட்டை உங்கள் மொபைலில் காட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது சுவிட்ச் ஆஃப் ஆக போது இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் அண்ட் பிரிண்ட் மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃபோன் நல்லா இருக்கு, நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் காமிச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் புக் அண்ட் பேப்பர், அதாவது பேப்பர்லெஸ் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரம் ஸ்டேஷன் நீங்கள் எங்கேருந்து கிளம்ப போகிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிங் டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கெட் ஃபேர் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 மீட்டர் வெளியே இருந்து மட்டும்தான் புக் பண்ண முடியும். ட்ரெயினுக்குள்ளேயோ அல்லது நீங்கள் ஸ்டேஷன்லேருந்தோ புக் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடல்ட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, சைல்டு எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஜேர்னி டைப் அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டைப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நார்மல் எக்ஸ்பிரஸ்லேயே போக போகிறீங்களான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மட்டும் தான் புக் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் டைப்பில் வாலெட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வாலெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கைண்ட்லி செக் நெக்ஸ்ட் அப்கமிங் ட்ரெயின்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ட்ரெயின் அவைலபிலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ட்ரெயின்ஸ் அந்த டைமில் அவைலபிளாக இருக்குன்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக காமிப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 hours அண்ட் பார்த்தீங்கன்னா 4 hours இந்த டைமுக்குள்ளே எந்தெந்த பேசஞ்சர்ஸ் அல்லது எந்தெந்த ட்ரெயின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே காமிக்கும். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட் பேலன்ஸாக காமிக்கும். உங்களுடைய வாலெட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதர் பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் டிக்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள்
பேமெண்ட் கெட்வேல பார்த்தீங்கன்னா யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக் டிக்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ணலான்னு காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேடிஎம், யூபிஐ அந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கார்டு இருந்தால் கூட கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட் அல்லது கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அதில் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ செலக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோன்பே அல்லது பேடிஎம் மூலமாக நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா இவர் டிக்கெட் புக்குடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாங்காகவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்குள்ள ஜஸ்ட்டு இந்த ஆப்பில் ஷோ டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதிலே பார்த்தீங்கன்னா வியூ டிக்கெட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய டிக்கெட் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை காட்டி ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை யாருக்கும் ஷேர் பண்ணிக்க முடியாது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டு 1 ஹவரில் எந்தெந்த ட்ரெயின்லாம் அந்த வழியாக வருதோ நீங்கள் அதில் ஏறி போய்க்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் போகிறீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெயின்லாம் வருதோ அதில் ஏறி நீங்கள் போயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி உங்களால் போய்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினான்னு பார்த்தீங்கன்னா லாங்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் அன்ரிசர்வில் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.